அண்ணா வீட்டு வாடகை கொடுக்கண்ணா ஒரு 5000 மாற்றி விடுண்ணா. தம்பி பழனிசாமி தோட்டத்துக்கு தேங்காய் உரிக்கு போனடா, அங்கேயும் காசு வரலடா. வந்துருந்தா உனக்கு தந்துருப்பனல்லடா, அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமில்லடா. அண்ணா 5000 இல்லைன்னா பரவாயில்லண்ணா, ஒரு 3000 கொடுண்ணா. ஐயோ இப்பதான்டா முருகேஷ் வெள்ளாட்டு குடி பிடிச்சிட்டு போறான். காசு இடத்துக்கு சந்தை போயிட்டு வந்து தரங்குறான்டா. வந்தா உனக்கு கொடுத்துருக்க மாட்டானாடா. அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமில்லடா. என்னண்ணா இப்படி சொல்கிற? உன்னை நம்பிட்டு வந்தேன், இப்படி சொல்கிறியாண்ணே? என்ன பண்ணுறனே தெரில, யார்கிட்ட கடன் கேட்குறதுன்னு தெரிலண்ணே. ஏன்னா வெள்ளாட்டுக்குட்டி விற்கிறக்கு வியாபாரி ஜாயின் பண்ணி விட்டேன், அதுக்கு உண்டான கமிஷன் காசுங்கண்ணா. நீ மட்டும் பல்ல காட்டிட்டு பணம் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு எங்கண்ணா காசு? ஏய் போடா போடா, எனக்கு எங்கண்ணா காசு? ஏய் போடா, ஏய் உள்ள வேற பள்ளிக்கூடம் போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கிற, போடா. காசு கொடுக்காம நான் போக மாட்டேண்ணா. போடா. அது மட்டும் இல்லண்ணா, தேங்காய் உரிக்கு போனீங்களா அந்த காசு வந்து இல்லை, அதையே வேணா கொடுண்ணா. போடா. காசு கொடுக்காம நான் போக மாட்டேண்ணா. ஏய் போடா, டேய் போடா. பொண்டாட்டி வேற கூட்டிட்டு இருந்தாடா, போடா. அதெல்லாம் முடியாதுண்ணா, காசு கொடுண்ணா. தயவு செய்து போடா, சூழ்நிலை சரியில்லடா, போடா. போக முடியாதுண்ணா, காசு கொடுத்தாதானே போவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. என்னண்ணா இப்படி துப்பிட்டு போறான்? தம்பி துப்புறதெல்லாம் பார்த்தா நம்ம காசு மிச்சம் பண்ண முடியாது தம்பி. வீட்டுக்கு வா, உனக்கு காசு தரேன். சரிண்ணா.